ஜாயின் த பரேட் அப்படின்னு போட்டிருக்கு. அணிவகுப்பில் சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். பரேடு அப்படின்னா என்ன? இராணுவ அணிவகுப்பு இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? இராணுவ அணிவகுப்பு எதுக்காக நடத்துகிறாங்க? போலீஸ் அணிவகுப்பு நடத்துகிறாங்களே, எதுக்காக நடத்துகிறாங்க? இது எலெக்ஷன் நடக்குதுன்னா இராணுவ அணிவகுப்பு நடக்கும். ஒரு போர் வருதுன்னா இராணுவ அணிவகுப்பு நடக்கும். அதே மாதிரி காவல்துறை அணிவகுப்பு நடத்துவாங்க. ஒரு இடத்துல பெரிய கலவரம் நடக்குது அப்படின்னா காவல்துறை அணிவகுப்பு நடத்துவாங்க. அப்போ எதுக்கு நடத்துகிறாங்க? நாங்கள்லாம் இருக்கோம், நீங்கள் பயப்படாதீங்க. நாங்கள்லாம் யார்? நாங்கள்லாம் அதிகாரிகள், மக்களை காப்பதற்காக உள்ள அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி தான் அந்த அணிவகுப்பு நடத்துகிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இங்கே இயேசு கிறிஸ்துவின் போர் வீரர்கள் யார்? அவர்கள்லாம் அணிவகுத்து நிற்கிறாங்க அப்படின்ற வசனத்தில் தான் பேசுகிறாரு. Thanks be to God who always leads us in triumphal procession in Christ and through us spreads everywhere the fragrance of knowledge of Him. நாங்கள் போகிற இடத்திலெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை மணக்கச் செய்கிற ஒரு நற்கந்தமாக, நல்ல மனமாக எங்களை பரப்புகிற, எங்களை வெற்றி சிறக்கச் செய்கிற கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்படின்றதான் அதோட பொருள். ஆனால் இங்கே வேறு மாதிரி இருக்கும், புரிஞ்சுக்கிட முடியாத அளவுக்கு. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்குது. பொதுவாக இருக்குது. நம்மாலே இயேசு கிறிஸ்துவின் பெயர் புகழ் எங்கும் பரவுகிறது அப்படிங்கிறது தான் அதோட பொருள். அதற்காக நம்மை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். நம்மை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். எலெக்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பாயிண்டட் அப்படின்னு இருக்குது. எலெக்டட் அப்படின்னா எல்லாரும் விரும்பி தேர்ந்தெடுக்கிறது, இவன் தான் சரியாக வருவான் அப்படின்னு. அப்பாயிண்டட்னா என்னென்னா, சரி யாராவது ஒரு ஆளை போடியாங்க வேலைக்கு நடக்கணும் அப்படின்னு அப்பாயிண்ட் பண்ணுறது. எலெக்டட்னா அப்படி கிடையாது. ஏற்கனவே ஒரு 500 பேர் இருக்கான் சார், யாரை சார் எடுக்கிறது, அதில் பெஸ்ட்டு அவன் தான், அவனை எடு. அப்படி யூ ஆர் த எலெக்டட் ஆஃப் காட். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? எதற்காக? அவருடைய நற்கந்தத்தை, வாசனையை எங்கும் பரப்புவதற்காக. The picture here is that of the Roman triumph, the special tribute that Rome gave to its conquering generals. இங்கே இந்த என்ன காட்சி அவர் காட்டுகிறார்? பின்புலம், அதான் ப்ராக்மேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ராக்மேட்டிக்ஸ்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம 10ஆம் படிக்கும்போது தெரியாது. ப்ராக்மேட்டிக் சென்ஸ் அப்படின்னா பின்புலம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம எதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம்? பைபிள் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் பின்புலம். ஆனால் அதுக்குள்ளே நம்ம என்ன பேசுகிறோம்? அணிவகுப்பு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த உண்மையான ப்ராக்மேட்டிக் சென்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம பைபிள் பற்றி, ஆண்டவரை பற்றி தியானிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ப்ராக்மேட்டிக் சென்ஸ். பின்புல அந்த உணர்வு, அந்த பின்புல உணர்வு என்னென்னா ரோம வெற்றி, அதை பற்றி தான் அவர் மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிறார். இப்போ நீங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் எவ்விதமாக தயாராகி கொள்ள வேண்டும் அப்படின்னு பவுல் சொல்லும்போது ஒலிம்பிக் போட்டியை பற்றி சொல்லுவார். பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் அனைவரும் வெற்றி பெறுவார்களா? யாராவது ஒருத்தர் தான் வெற்றி பெறுவார். நீங்கள் வெற்றி பெறத்தக்கதாக ஓடுங்கள் அப்படின்னு சொல்கிறார்ல. எல்லோரும் ஜெயிச்சிட முடியுமா? ஏங்க போங்க, 1000 பேர் ஒன்றா ஒருத்தன் ஜெயிப்பான், என்னத்துக்கு நம்ம ஓடிக்கிட்டு? அப்படி இல்லை, யாராவது ஒருத்தன் தான் ஜெயிப்பான்னு தெரியும். அப்படி தெரிஞ்சு எதுக்கு அத்தனை பேர் பந்தயத்தில் கலந்துக்கிறான்? நீங்களும் கலந்துக்கங்க, நீங்கள் வெற்றி பெறத்தக்கதாக ஓடுங்கள். நான் அடைந்தேன் அல்லது அடைந்து தீர்ந்தேன் என்று எண்ணாமல் அப்படி சொல்கிறாரா? நான் எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன் என் வாழ்க்கை, அப்படி நீங்கள் நினைக்காம நான் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறேன். எதானப்பா உனக்கு வசனம் அதானே சொன்னாங்க. நான் இன்னும் ஆண்டவரை தேடி போய்கொண்டே இருக்கிறேன், அல்லது நான் வெற்றி சிறந்து விட்டேன் என்பதாக அல்ல, குறை உள்ளவன் தான். குறை உண்டு ஏனிலே பரமபிதாவே, கூற்றம் மன்னித்திடும் இயேசுவின் மூலம். குறைகள் என்னிடத்தில் உண்டு, என்னுடைய குற்றத்தை மன்னித்து கொள்ளுங்கள், ஆனாலும் நான் பின்னாக ஓடி வருவேன். அதான் இவர் சொல்கிறார். அந்த பின்புலத்தில் அவர் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி தயாராக ஓடுங்கள். ஓடும்போது எப்படி வெற்றி சிறந்திருப்பீர்கள்? அந்த ரோமாபுரியில் அந்த அரசர்கள் எப்படி வெற்றி சிறந்திருந்தார்களோ அந்த பின்புலத்தை வைத்து, த பிக்சர் ஹியர் இஸ் தேட் ஆஃப் ரோமன் ட்ரையம்ஃப்
the special tribute that Rome gave to its conquering generals. போரிலே வெற்றி பெற்று வருகிற அந்த ஜெனரல்ஸ் இருக்காங்க இல்லையா, போர்ப்படை தளபதிகள், அவங்களுக்கு ரோம அரசாங்கம் கொடுக்கிற அந்த கௌரவத்தை சொல்கிறார். இஃப் அ கமாண்டர் இன் சீஃப் won a complete victory over the enemy on foreign soil, and if he killed at least 5,000 enemy soldiers and gained new territory for the emperor, then that commander-in-chief was entitled to a Roman triumph. வெளிநாட்டிலே போய் அந்த நாட்டு மண்ணிலே இருந்து 5,000 பேரை கொலை செய்து அந்த நாட்டை பிடித்து விட்டால் அவனுக்கு என்ன பண்ணுவான்? ரோம வெற்றியாளர் என்ற பட்டத்தை கொடுப்பாராம் பேரரசர். The processional would include the commander riding in a golden chariot surrounded by his officers. அப்போ அந்த பேரணி அணிவகுப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு தங்க சேரட்டில் அவரை உட்கார வச்சு அவரை சுற்றி அவருடைய அலுவலர்கள் நடந்து போவார்கள். The parade would also include a display of the spoils of battle as well as the captive enemy soldiers. அப்படி அவர்கள் போகும்போது அந்நிய நாட்டிலே இருந்து கொள்ளையடித்த பொருட்களும் அந்நிய நாட்டிலே பிடிப்பட்ட அந்த போர் வீரர்களையும் கையிலே கட்டி இழுத்து செல்வார்கள். The Roman priests would also in the parade carrying burning incense to pay tribute to the victorious army. அங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த பூஜாரிகள் அவர்களும் அதில் நடந்து போவாங்க. அதில் தூபம் காட்டி கொண்டே அவர்கள் போவார்கள் அந்த வெற்றி பெற்ற இராணுவத்திற்கு. ஜீசஸ் கிரைஸ்ட் our great commander in chief came to foreign soil this earth and completely defeated the enemy Satan. இயேசு கிறிஸ்துவும் நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் இந்த உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை சார்ந்தவர் அல்ல. அவர் இந்த உலகத்திலே மனு ரூபமாக வந்தார். மனு குலத்தின் ஒரு மனுஷகுமாரனாக மனுஷ ரூபம் எடுத்து வருகிறார். அவர் முழு இறைவன். பவுல் சொல்லும்போது அவர் தேவனுடைய தற்சொரூபமாக இருந்தார். அவர்தான் தேவன். அதை விளங்கிக் கொள்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு. பிதாவாகிய தேவன் யார்? அவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் தான் பிதாவாகிய தேவன். இப்போ பரிசுத்த ஆவி அவர் தான், இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவி. இப்போ பரிசுத்த ஆவியானவர்னு ஒன்று இல்லையா? இல்லை. அதான் ட்ரைனிட்டி அப்படின்னு பேர். இந்த ட்ரைனிட்டி திரித்துவம் அது யாருமே புரிஞ்சுக்கிடவே முடியாது. முப்பெரும் தேவன் அவர் தான், எல்லாமே அவர் தான். பிலிப்பிட்ட போய் சொல்கிறாரு. பிலிப்பு என்ன சொல்கிறார்? ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை காண்பியும், எங்களுக்கு அது போதும், வேறு ஒன்றும் வேணாம். என்ன பிலிப்பு இவ்வளோ நாள் எங்கூட இருந்து என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அதான் பவுல் என்ன சொல்கிறாரு? தேவனின் தற்சொரூபமானவர். அப்படியே அச்சலாக இருக்காருங்க. அப்படியே பிதாவை எப்படி இருப்பாரோ அப்படியே இருக்கிறேன். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்பிவிட்டு போகிறேன். நான் எப்பொழுதும் உங்களோட கூட இருப்பேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களுடைய கூட இருக்கிறேன். எங்கே காணமே? பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வடிவிலே உங்களோடு கூட இருந்து உங்கள் மனதிலே பேசி நன்மை இன்னதென்றும் தீமை இன்னதென்றும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். இயேசு சொல்லிட்டு போனார். அவர் உங்களோடு கூட இருந்து நன்மை இன்னதென்றும் தீமை இன்னதென்றும் கண்டித்து உணர்த்துவார். அப்போ நம்மோடு கூட தேவன் இன்றும் நடமாடி கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதற்காக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? தம்முடைய உலகத்தை விட்டு இந்த உலகத்திலே வந்து சாவை முறித்து சாத்தானின் அத்தனை பகைகளையும் நொறுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கி சாவின் மீது வெற்றி சிறந்தார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வெற்றி சிறந்தார். இன்று சாத்தானின் செய்கைகளுக்கு அநேக பேர் அடங்கி போகிறார்கள். பிரபல ரவுடிகளிடம் நிறைய பேர் கை கட்டி சேவகம் பண்ணுறான். அவன் சொல்கிறது தான் சட்டம். அவன் என்ன வேணால் செய்யலாம், நாளைக்கு நம்ம மேலே பாயிடலாம். இருந்தாலும் பயத்தோடு இருக்கணும். ஆனால் ஆண்டவர் இடத்துல நேர்மையும் நம்பிக்கையும் நீதியும் உண்டு. அப்படிலாம் அநியாயம் செய்ய மாட்டார். எப்படி வேணால் ஆட்சிக்கு வரலான்னு நினைக்கிறவங்க இருக்கலாம். ஆனால் இப்படி தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்துவேன் என்று சொல்கிற கண்ணியமானவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறியப்படுவார்கள். ஜீசஸ் கிரைஸ்ட் our great commander in chief
came to foreign soil this year and completely defeated the enemy. Instead of killing 5,000 persons, 5,000 பேரை கொல்வதற்கு பதிலாக he gave life to more than 5,000 persons, to 3,000 plus at Pentecost and to another 2,000 plus shortly after Pentecost. Jesus Christ claimed the spoils of battle, lost souls who had been in bondage to sin and Satan. What splendid victory! இயேசு கிறிஸ்து 5,000 பேரை கொல்வதற்காக பதிலாக 5,000 பேர்களை மீட்டெடுத்தார். He gave life to more than 5,000 persons, to 3,000 plus at Pentecost and to another 2,000 plus shortly after Pentecost. பெந்தேகோஸ்தே தினம் அப்படின்னு ஒரு தினம் இருந்தது. அப்பொழுது தான் அங்கே கூடியிருந்தவர்கள் மீது அக்கினி பிளம்புகள் போன்று பரிசுத்த ஆவியானவரின் நாவுகள் வந்து உட்கார்ந்தன. அந்த நாவுகள் உட்கார்ந்திருந்த போது அவர்கள் தங்களுக்கு தெரியாத மொழியிலே பேசினார்கள். தங்களுக்கு தெரியாத மொழியிலே பேசும்போது அங்கே இருந்த மற்ற நாட்டுக்காரர்கள், ஏத்தரும் எபேசியரும் கலாத்தியரும் கிரேக்கரும், இப்படி பலதரப்பட்ட நாட்டு மக்கள் அங்கே இருந்து இவர்கள் எப்படி நம்முடைய பாஷையிலே பேசுகிறார்கள் என்று கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். இன்று பேசுகிற அந்நிய பாஷை என்ன? ஒருவனுக்கும் புரியாது. மோகன்சி லாசரஸ் பேசுகிறது அவருக்கே புரியாது. அவர் பேசுவதை ரெக்கார்டிங் செய்து மறுபடியும் 2 நாள் கழித்து அதை போட சொன்னால் அவருக்கே தெரியாது. இதுதான் உண்மையான இன்றைக்கு நடக்கிற அந்நிய பாஷை. யாரை ஏமாற்றுவதற்காக? இன்றைக்கி நீங்கள் படித்தீங்கள்ல ஒரு அதிகாரம், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்கள். அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் போதிக்கவில்லைன்னு சொல்கிறாரா பாருங்கள். இன்றைக்கி அநேகர் திருடர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய வசனத்தை கண்டதையும் கலந்து பேசுவது என்ன போட்டிருக்கு? அநேகரை போல கலப்பாய் கலந்து பேசுகிறான். ஃப்ராடு. அந்நிய பாஷை உண்டு. அந்த பெந்தேகோஸ்தே தினத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு 3,000 பேர்களை சபையிலே சேர்த்தார். அதற்கு பின்பு அந்த பெந்தேகோஸ்தே தினத்துக்கு பின்பு மறுபடியும் ஒரு 2,000 பேரை சபையிலே சேர்த்தார். சபையானது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது. இன்றைக்கு நம்முடைய சபை விருத்தி அடைய வேண்டும் என்றால் நம்முடைய உழைப்பு தேவையில்லை. நாம் இறைவனை பணிந்து கொள்ள வேண்டும் உண்மையும் உத்தமமாக. நாள்தோறும் பரிசுத்த ஆவியானவர் ஆத்துமாக்களை சபையில் சேர்த்து கொண்டு வருவார். அது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. நீங்கள் உங்களுடைய வேலையை செய்யுங்கள். நாம் ஜெபிக்க வேண்டியதுதான், அவரை பற்றி கொள்ள வேண்டியதான் நம்முடைய வேலை. இப்படி உலகத்திலே மிகப்பெரிய வெற்றிகளை சிறந்தவராக இருந்தார் இயேசு கிறிஸ்து, இல்லையா? Something to ponder today. What battles are you fighting on your own? How do you need God's help? என்னென்ன போர்களை நீங்கள் தனியாக போரிட்டு கொண்டிருக்கிறீர்கள்? எந்த விதத்திலே உங்களுக்கு இறைவனின் உதவி தேவை? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்களை பார்க்கணும். ஒரு பழமொழி இருக்குது, தயவு செய்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை யாரிடமும் சொல்லாதீர்கள். எல்லா பேரும் ஒத்துக்கிறான் உலகத்தில். ஆமாங்க, நீங்கள் சொல்கிற கரெக்டு தாங்க. நம்ம யார்கிட்டையும் சொன்னோம்னா அவ்வளோதான், விளங்காதுங்க. சயின்டிஃபிக்கலாக பேசுகிற விட்டு முட்டாத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க. யோசிக்க வேண்டாமா? நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் என்று யாரிடமாவது சொல்லிவிட்டால் அந்த காரியம் விளங்காமல் போயிடும். இது உலகம் முறை தான், எல்லா மக்களும் ஒத்துக்கொள்வார்கள். ஆமாங்க, செஞ்சு முடித்த பிறகு தாங்க சொல்ல, இல்லைன்னா ஆகாதுங்க. அது என் வாழ்க்கையில் நான் பல முறை பார்த்துட்டேன். அப்போ இங்கே என்ன ஆவி நடமாட்டம் நடக்குதா உங்கள் காரியத்தை உருப்படாமல் போய் செய்கிறதுக்கு? அதுக்கு ஒரு சயின்டிஃபிக்கல் சைக்காலஜிக்கல் கருத்து சொல்லுங்களேன் பார்ப்போம். அப்போ என்ன அர்த்தம்? மனுஷனுடைய ஆத்மா அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒருவனை முன்னேற்றுவதும் ஒருவனை வீழ்த்துவதும் மனிதர்களாலே முடியும். அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக போரிடும். அவர்களை எதிர்த்து உங்களால் போரிட முடியாது. நமக்கு யாரோடலாம் போராட்டங்கள் உண்டு. நமக்கு அதிகாரிகளோடும் துரைத்தனங்களோடும் மாத்திரமல்ல, வானமண்டலங்களில் உள்ள சேனைகளோடும் அந்தகார சேனைகளோடும், இல்லையா?
அவர் எழுதுகிறார் பாருங்க, பேய்களின் கூட்டங்களோடு நமக்கு சண்டைகள் உண்டு. பேய் எங்கேருந்து வருதுன்னு நமக்கு என்னையா தெரியும்? பின்னாடி ஒரு சில படத்தில் சொல்லுவான்ல, இந்த சூர்யாவை ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருப்பான்ல, பேய் இந்த பக்கம் வந்து ஒரு தட்டு தட்டிட்டு போவோம், இந்த பக்கம் வந்து ஒரு பழத்தை உருட்டிட்டு போவோம் அப்படின்ற மாதிரிலாம் டெக்னிக்கலாக அந்த படம் எடுத்திருப்பாங்க. உள்ளபடியே பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நான் எனக்கு பிடிக்கிறத செய்யாமல் எனக்கு பிடிக்காதையே செய்கிறேன், அப்போ நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறதுங்கிறார். மகா பெரிய பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த பவுலே அப்படி சொல்கிறார். அகாலமான பிறவி நான், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை மீட்டுக் கொள்வார்? என்னால் முடியலைங்கிறார். நீ இந்த சரீரத்தில் இருக்கும் வரைக்கும் உனக்கு தோல்விகளும் போராட்டங்களும் உண்டு. நீ தனியாக போராட முடியாது. யாரை கொண்டு போராடுவ? ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு மட்டும்தான் போராட முடியும். அதான் தாவீது சொல்கிறான், தேவனாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். யார் எனக்கு எதிராக வருவான்? யார் என்னை தடுப்பது? ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் தேவனோடு கூட இணைந்திருக்கும்போது நிச்சயமாக வெற்றி பெறும். எந்த பரீட்சை வந்தாலும் சரி, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் சர்ச்சில் போய் முழங்கால் பட்டு கெஞ்சுங்க ஆண்டவர்கிட்ட, உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவரே, என்னால் முடியாது, என்னால் இதை வெற்றி கொள்ள முடியாது, நீங்கள் பார்த்து செய்யுங்க, தயவு செய்து நீங்கள் என்னோடு பாருங்கள், இந்த போராட்டத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். இந்த உலகத்தையே வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். பிதாவாகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பது தான் இன்றைய தியானம். சரியா?